ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்த பொறுத்தது மட்டும் கிடையாது. உன் கூட இருக்கிற உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் பொறுத்தது தானே. நீ நல்லா மனசுல நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலும் உன் கூட இருக்கிறவங்க எதையாவது உனக்கு தொல்லையாவோ தப்பாவோ துன்பத்தையோ செஞ்சுட்டாங்கன்னா உன்னால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பது தானே உண்மை. அதனால தான் எப்போவுமே நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவங்க கூட உனக்கு ஏற்றாறு போல உன்னை போல யோசிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். உன்னை பற்றி உனக்கே தெரியாத சில உண்மைகளை உன்னிடம் பேசுறதுக்காக தான் இந்த சாயப்பா ரகசியமாக உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிற நீ, உனக்கு பின்னால இன்னொருத்தர் இருக்காரு, அவங்க உன்னை பற்றி பேசுவாங்கன்றதை மறந்து விட வேண்டாம். நீ என்ன செய்தியோ அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் நீ செய்யக்கூடிய செயல்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் நடந்தே தீரும். நீ பணிவோடு இருக்கிறது தாழ்மையின் சின்னம் கிடையாது, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி அல்லவா. உன்னை பெத்தவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே தான் நாளைக்கு உன் பிள்ளைகளும் உன்கிட்ட செய்வாங்கன்றத நீ ஒருபோதும் மறந்து விடாதே. செலவுக்கு ஏற்ற வருமானத்தை தேடுற, அதுவே உனக்கு வருமானத்தை சரின்னு அதிகமாக்கி கொடுத்தா அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ செலவையும் அதிகரிச்சுக்கிறது எந்த வகையில நியாயம்? காசு பத்தலை, வருமானம் பத்தலை, வரவு பத்தலைன்னு புலம்புறியேன்னு உனக்கான வரவுகளை நான் அதிகமாக்கி தர்றேன். ஆனால் மறுபடியும் அதையும் செலவு செஞ்சுட்டு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக சேமிப்பாக வாழ்க்கையை நடத்த பழகு. பெரிய மனிதனாக வாழ்றதை விட நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய்யன்னு சொல்லவே. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாமே நாளைக்கு நீ வெற்றி பெறுவதற்கு அணிவேராக இருக்கும். சில சமயம் நீ ஒருத்தரை விட்டு விலகுவதன் மூலமாக உனக்கு நன்மை ஏற்படுமானால் அதை விட்டு விலகி இருப்பதில் தவறேதும் இல்லைதானே. நல்லவங்க கூட பேசு, நல்லவங்க கூட பழகு. ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்னா நீ அதை அவங்கள விட்டு போகணும்னாலும் அதை யோசிக்காமல் செய்ய தயாராகு. யாரு உன் கூட இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதை நான் உனக்கு செஞ்சு தரேன் சொல்லமே. எல்லாரையுமே நல்லவங்க நினைச்சிடாத. எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு முகங்கள் இருக்கு. வலியும் வேதனையும் சொன்னா புரியாது, பட்டவனுக்கு தானே புரியும். இன்னைக்கு கடினமாக இருக்கக்கூடிய நாளைய நாளைக்கே வெற்றிகரமான நாளாக நான் மாத்தி தரேன். எப்போதுமே உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதையே பெருசா திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ள பழகு. அதை விட்டுட்டு இல்லாததையும் கிடைக்காததையும் பெருசா நினைச்சு ஏங்கி தவிச்சு வாழ்நாளை வீணாக்காதேன்னு சொல்லவே. உன் வாழ்க்கையில நடக்கிறதும் உனக்கு கிடைக்கிறதும் எல்லாமே நல்லதுன்னு நினைச்சு வாழ பழகிட்டினா மகிழ்ச்சியை நீ தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும். தகுதிகளை நீ அதிகமாக்கி கொள்ள கொள்ள திறமைகள் உனக்குள் அதிகமாகி உன் வாழ்க்கையில வெற்றியும் மிக பெருசாக உன்னை வந்து சேர்ந்துடும். எதுவுமே கிடைக்கலையே நினைச்சு ஏங்கிறத விட கிடைக்காதது எதுவும் நமக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. மனசளவுல இங்கு யாரும் யாருக்கும் உண்மையாக இல்லை. ஏன்னா நம்ம மனசுல யோசிக்கிறது அடுத்தவங்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு எப்போதும் எல்லார பத்தியுமே தவறான எண்ணங்களையும் கெட்ட விஷயங்களையும் தான் எல்லார் மனசுக்குள்ளையும் போட்டு வச்சிருக்காங்க. நீயும் அப்படித்தானே அடுத்தவர்களை பற்றி யோசிக்கிறாய்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. மற்றவர்களை விமர்சிப்பதும் குறை சொல்வதும் குற்றம் சாட்டுவதும் ரொம்ப சுலபம். ஆனா அவங்க இடத்துல இருந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பது மிகவும் கடினம் என்று சொல்லமே. யாரையும் தேவையில்லாமல் குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ வேண்டாம். தன்மானத்தை இழந்து நீ யாருக்கும் அடிமையாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நிலையிலும் யாருக்கும் உதவாம ஓரமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கறத விட அடுத்தவர்களுக்கு ஒரு அவசரம் ஆபத்துனா ஓடி போய் உதவக்கூடிய ஆளாக நீ இருக்க, அது நல்லதுதான். ஆனா அப்படி உதவி செய்யறதுனாலேயே பழியும் பாவமும் உன்னை நோக்கி வருதே நினைச்சு வருத்தப்படாத. நீ யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைச்சிக்காத. ஏன்னா நீ யாருக்கு நல்லது நினைச்சியோ அவங்கெல்லாம் கெட்டவங்களா மாறி உன்னை குற்றவாளியாக்கிட்டு அவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்க.
எப்பவுமே நீ மனிதர்களிடம் உறவாடும் போதும் நட்பு கொள்ளும் போதும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க காரியம் நடக்கணும், அவங்க நினச்ச விஷயம் நடக்கணும்னா உன்கிட்ட பல்ல காட்டி பேசுவாங்க. அதுவே காரியம் முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு தண்ணி காட்டிடுவாங்க. நீதான் எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன்.